ஹாட்ஸ்பாட் சேலம் நேயர் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். இன்று விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாசம் 6ஆம் தேதி 23/10/2028 வியாழக்கிழமை. துவிதியை திதி. இன்று நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இன்று துவிதியை திதி யமத்துவிதியை சொல்லுவாங்க. அதாவது சகோதரியினுடைய அழைப்பின் பேரில் கூட பிறந்த அக்கா தனக்கு யார் இல்லாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தன்னுடைய சகோதரனை அழைத்து அவங்களுக்கு சாப்பாடை பரிமாறி தங்கச்சி வீட்டுக்கோ அக்கா வீட்டுக்கோ போயிட்டு அங்க விருந்து சாப்பிட்டு 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க அல்லது அக்கா தம்பி ஒருத்தருக்கு ஒருவர் பரிசுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 2 குடும்பத்திலையும் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. 2 குடும்பம் ரொம்ப சுபிட்சமாகவும் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த யமத்வீதியில. அதனால சகோதரனுடைய அழைப்பின் பேரில் அவர்கள் வீட்டுக்கு சென்று இன்று விருந்துண்பது என்பது மிகச்சிறப்பான ஒரு செயல். நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இன்று கீழ்நோக்கு நாள், இன்று கரிநாள். அதனால நீங்கள் சுபங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்று நல்ல நேரம் முற்பகல் 9:17 முதல் 10:47 வரை காலையில் நல்ல நேரம். பிற்பகல் 1:16 முதல் 1:27 வரை நல்ல நேரம். மாலை 4:47 முதல் 7:17 வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் 1:28 முதல் 2:56 வரை ராகு காலம். யமகண்டம் காலை 6:10 முதல் 7:38 வரை யமகண்டம். குளிகை 9 to 10. வாரசூலை தெற்கு தென்கிழக்கு. சூரிய உதயத்திற்கு பிறகு 20 நாளிகை கழித்து நல்லெண்ணெய் கலந்த பதார்த்தத்தை அறிந்துவிட்டு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம். இன்று சந்திராசிரமம் மீனராசிக்காரர்கள். இன்று சந்திராசிரமம். இன்றைய ராசிபலன். மேசம் மகிழ்ச்சி. அவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். அவர்கள் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி கூட இருப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்திற்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வளமுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் இன்று கிடைக்கும். பொதுவாக இன்று மேசராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசி கஷ்டம், தடை ஏற்படும். பண வரவுல தடை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல தடை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் இன்று தள்ளி கொள்வது நல்லது. புதிதாக கடன் வாங்குவது கூடாது. கொடுத்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு நல்ல நாள். அவர்கள் அந்யோன்யத்தை கணவனுடைய அந்யோன்யமாக இருக்க வேண்டும். நண்பர்களிடமும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மிதுனம். மிதுனத்திற்கு குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும், வெற்றிகரமான ஒரு நாள். அவர்கள் செய்யும் தொழிலில் வெற்றி ஏற்படும். நினைத்த காரியம் ஈடேறும். தொட்டபொருள் தொடங்கும் என்று அசையா சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாள். வாராக்கடன் வசூலாகும். மிதனத்திற்கு இன்று ஒரு மிகச்சிறப்பான நாள். கடகம். கடகத்திற்கு ரொம்ப மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இதுக்கு மேல மருத்துவ செலவு இருக்காது. அவங்களுக்கு உடல்நலம் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆயுள் பாவம் அதிகரிக்குது. அவர்கள் உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் அதிகரிக்குது. தொழிலில் வெற்றி ஏற்படுகிறது. போக்குவரத்து பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத நண்பர்கள், எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டு, வீண் நிறைய செலவுகள் உண்டு. இருந்தபோதும் இவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சிம்மம். சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். எப்படி சொன்னா இன்று அவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வரவு செலவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள். நகை வாங்கலாம். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆவணங்கள் வாங்குவதற்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு. அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு கெட்டவன் வெற்றிடும் ராஜயோகம். அவர்களுக்கு இன்று ராஜயோகம். அரசாங்க ரீதியான காரியங்களில் அவர்களுக்கு வெற்றி ஏற்படும். அவர்கள் ஒரு சிறப்பான எதிர்காலத்துக்கு உண்டான அடித்தளம் என்று அமையும். அவர்கள் எந்த ஒரு புதுசா
ஒரு ஆஃபீஸுக்கு, ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஒரு கலெக்டரேட்டுக்கு போகிறாங்க, ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. எந்த விதமான அரசாங்க அலுவலகம் அவங்க செட்டாலும் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல்நலம் வந்து மேம்படும், தொழில் வந்து மேம்படும், எந்த விதமான மன சஞ்சலமும் இன்றும் பட தேவையில்லை. அவர்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு தாமதம். இன்று காரிய தாமதமாகும், ஆனால் தடை ஏற்படாது. ஒரு காரியத்தை நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மாலை முடியறதுக்குள்ளாரே அது வந்து வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது, கொஞ்சம் இழுபறியா இருக்கும், அதான் வந்து தாமதம். ஆனா வந்து அவர்களுக்கு வந்து கண்டிப்பா இன்றைக்கு எல்லா விதமான காரியத்திலும் வெற்றியும் கிடைக்கும். அதனால வந்து தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டிய ஒரு ராசி துலாம் ராசி. அவர்களுக்கு தாமதம் இருந்தாலும் வெற்றி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு உடல்நிலையில் கவனம் செலுத்துறாங்க. அவங்க வந்து தன்னுடைய உடல்நலம், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலம் கவனம் செலுத்தணும். இவர்கள் வந்து போக்குவரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து திடீர் செலவு வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து இருக்கும். அதுவும் குறிப்பா அதனால வந்து பலன் ஏற்படாது. இன்னைக்கு செலவு பண்ற காசு எந்த விதத்திலையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்காது, திடீர் செலவுகள் ஏற்படுகின்றன. அதனால அவர்கள் வந்து அவருடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது முருகப்பெருமானியை வாங்கினா இந்த நாள் எளிதாக அவர்களுக்கு. அடுத்து தனுசு, கடினம். தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு வந்து ஈஸியா முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இருந்தாலும் காரியம் வந்து பிடிக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம், சாதாரண முடியக்கூடிய விஷயம் கூட கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு அதை செய்யற மாதிரி கடினமா இருக்கும். அந்த வேலை செய்யறதுலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, என்னைய காரியம் இந்த உடனுக்குடனே வந்து பேர முடியாது. ஒரு இடத்துல பேர பேசுங்க, ஒரு வியாபாரத்தில் பேசினா கூட ரொம்ப நீண்ட இழுமணிக்கு பின்னாடி அதை வந்து இந்த விஷயம் முடியும். அதனால வந்து கவனமுடன் இருக்க முடியுது இன்று அவர்கள். குரு பகவானை இன்று வந்து பண்ணா வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். அடுத்து மகர ராசி நேயர்கள் வந்து மனசஞ்சலம், ஆனா அது வந்து வீண் சஞ்சலம். அவர்களுக்கு வந்து எல்லா விதமான கிராமங்கள் வந்து தொழிலில் வந்து மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அவர்கள் தன்னுடைய முயற்சிக்கு, தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரிகள், தொழிலாளர்கள், உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் இன்று ஒரு சிறப்பான நாள். ஆனால் மன சஞ்சலம் ஏற்படும். அதை வந்து நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வேண்டிட்டீங்க, இந்த மீன் சஞ்சலம் விலகும். பொதுவாக இவர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு. அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு தேக ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்தணும். இவங்க தேக ஆரோக்கியத்துல இவங்க வந்து கவனம் செலுத்தணும். இந்த கண்ட இடத்துல திடீர்னு சளியாக கூட சளி பிடிச்சிக்கும், மருத்துவ செலவு, காய்ச்சல், உடல்நிலை சரியில்லாதது அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி வந்து தொழில் ரீதியாக ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாள் தான். உடல் நல ரீதியாக இந்த கும்பராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு வந்து உடல்நல கோளாறுகள் இந்த மாதிரி சில இது வந்து காலையில் இல்லைன்னா சாயந்தரம் போயிடும். அதெல்லாம் வந்து பெரிய நீண்ட பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வந்து உடல்நலை கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மீனராசி நேயர்கள் வந்து இன்று வந்து சங்கடம், நஷ்டம். இவர்கள் வந்து இன்று எந்த ஒரு பொது காரியத்தையும் இவர்கள் வந்து எடுத்து செய்யக்கூடாது, யாரிடம் வாக்கு கொடுக்கக்கூடாது, தன்னுடைய வேலையை கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுடன் ஆலோசனை கேட்கும், தன்னுடைய மனைவிகளுடைய ஆலோசனை கேட்கும், அல்லது குழந்தை தன்னோட பெரிதாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனை செயல்பட வேண்டிய ஒரு நாள். மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். என்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அனைத்து தெய்வங்களும் சனி பகவானையும் சிவபெருமானையும் என்று வணங்கி அமைதியாக இருக்கும். இன்று இரவு 10:02 இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இவங்களுக்கு இந்த குலதெய்வம், இந்த சிவபெருமானை வாங்கினா இந்த நாள் எளிதாக அமையும். புதிய காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று மீண்டும் நாளைக்கு ஆலோசனை. மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாளதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.